பிறந்து சிறந்த மொழிகளில் சிறந்தே பிறந்த மொழி என் தமிழ்மொழி. என் தமிழ் மொழியையும் தமிழ் தாயையும் வணங்கி என் உரையை தொடங்குகிறேன். என் பெயர் அர்ச்சனா ஸ்ரீ. நான் கொங்குநாடு சீனியர் செகண்டரி பள்ளியில் 9ஆம் வகுப்பு பயின்று வருகிறேன். நாடு முழுவதும் 77வது சுதந்திர தினம் கொண்டாடப்படும் தருணத்தில் சுதந்திரத்திற்காக பாடுபட்ட வீரர்களை பற்றி ஒரு கணம் சிந்தித்து அவர்களை நன்றியுடன் நினைவு கூர்வதே நாம் அவர்களுக்கு செலுத்தும் நன்றி கடன் ஆகும். மானம் காக்க ஆடை கொடுக்கும் திருப்பூர் நகரிலே தேசிய கொடியின் இழுக்கை போக்கிட மண்டை உடைந்து உயிர் நீத்தார் திருப்பூர் குமரன். இவரது மரணம் இளைஞர்களுக்கு இடையே சுதந்திர வேட்கையை தூண்டியது. இவர் ஈரோடு மாவட்டம் சென்னிமலையில் நாச்சிமுத்து கருப்பாயி ஆகிய தம்பதியினருக்கு முதல் மகனாக 1904ஆம் ஆண்டு அக்டோபர் 4ஆம் தேதி பிறந்தார். குடும்ப சூழ்நிலையின் காரணமாக ஆரம்ப பள்ளியிலேயே படிப்பை நிறுத்திவிட்டு நெசவு தொழிலில் ஈடுபட்டார். இளம் பருவம் முதலே நாட்டுப்பற்று மிக்கவராக இருந்த குமரன் காந்தி கொள்கையில் ஈடுபாடு கொண்டிருந்தார். திருப்பூரில் நடந்த பல அறப்போராட்டங்களுக்கு தலைமை ஏற்று அதிலும் கலந்து கொண்டார். 1932ஆம் ஆண்டு ஜனவரி 10ஆம் தேதி அன்று தேசிய கொடியினை கையில் ஏந்தி தொண்டர் படைக்கு தலைமையேற்று அணிவகுத்து சென்றார். தடைகளை மீறி ஊர்வலம் சென்றதால் காவலர்கள் தடியடி நடத்தினர். இளைஞர் கூட்டமோ வந்தே மாதரம் வந்தே மாதரம் என்று முழக்கமிட்டு முன்னோக்கி சென்றது. காவலர்களால் தாக்கப்பட்டு தடியடிப்பட்டு மண்டை பிளந்து கீழே விழுந்தார் திருப்பூர் குமரன். அப்பொழுதும் வந்தே மாதரம் வந்தே மாதரம் என்ற வீர முழக்கமே அவர் கூறினார். அப்பொழுது அவரை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். ஆயினும் 11ஆம் தேதி ஜனவரி அன்று அதிகாலையில் உயிர் நீத்தார். திருப்பூர் குமரன் தியாகத்தை போற்றும் வகையில் தமிழக அரசு திருப்பூரில் திருப்பூர் குமரன் நினைவகம் ஒன்றை திறந்துள்ளது. அதில் நூலகம் மற்றும் படிப்பகம் செயல்பட்டு வருகிறது. அனைவருக்கும் என் இனிய 77வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். வாய்ப்பளித்த அனைவருக்கும் 3 எழுத்தில் நன்றி கூறி 5 எழுத்தில் வணக்கம் சொல்லி 8 எழுத்தில் விடைபெறுகிறேன்.